வணக்கம். இன்றைக்கி ரீடிங்ஸில் நாம் பார்க்க போகிறது மூனாலஜி கார்டில் ஃபஸ்ட்டு த ஆன்சர்ஸ் யூ நீட் ஆர் கம்மிங். நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதற்கான விடைகள் உங்களுக்கு கிடைக்கிது. இன்றைக்கி ரீடிங்கில் மேஜர் ஆர்கானா கோட் கார்டு எல்லாமே வந்திருக்கு. இதில் எல்லாமே செவ்வாயினுடைய ஆற்றல் நிறையா தெரியுது. அதாவது ஒரு செயல்திறனுக்கான நேரம். நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்களோ அதை இப்போ ஆக்ஷனில் கொண்டு வர்றதுக்கான ஒரு நேரம் தான் இது. இது ஏரிஸ், ஸ்கார்பியோ, டாரஸ், லிப்ரா அண்ட் சஜிடேரியஸ் ராசிகளுக்கு பொருந்தும். அதாவது மேஷம், விருச்சிகம், துலாம், ரிஷபம், தனுசு. இந்த எம்பரர் கார்டு எதை சொல்லுது அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே ஒரு போராட்டங்கள் எல்லாத்தையும் சந்தித்து ஒரு ஸ்திரமான இடத்துல உட்கார்ந்துருக்குறீங்க. உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறீங்க. இதை பார்த்துட்ருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கி ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகள் கொள்கைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நபர்கள். செல்ஃப் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட நிறையா இருக்கும். சுதந்திரமாக இருக்கிறதுக்கு விருப்பப்படுவீங்க. நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கர், டெடிகேஷனான ஆள். உங்களுடைய இலக்கு எப்போவுமே வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்கும். நீங்களும் அதை நோக்கி தான் இருக்கும். இது ஒரு சரியான பாதை தான். நீங்கள் உங்களுடைய வழியில் போயிட்டே இருக்கலாம். ஒரு சிலர் உங்களை பார்த்து ஃப்ளர்ட் பண்ணலாம், அதாவது டீஸ் பண்ணலாம். அதையெல்லாம் கடந்துட்டு சிரிச்சுட்டு நீங்கள் கடந்து போயிருங்க. இந்த ஹனி சக்கிள் அப்படிங்கிறது அந்த கடந்த கால அனுபவங்கள், கடந்த கால கவலைகள், ஏக்கங்கள், இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அதில் இருக்க அனுபவங்களை எடுத்துக்கங்க. அந்த அனுபவங்களை வச்சு உங்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு நல்ல அடித்தளத்தை அமைச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அந்த இதில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிறணும். உங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கணும். அந்த முன்னேற்றம் வர வரைக்கும் ஒரு பொறுமை இருக்கணும் உங்கள்கிட்ட. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கிறணும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளணும். இந்த ஹனிசக்குளும் அதுதான் சொல்லும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போது இருக்கிற சூழ்நிலை முரண்பாடாக இருந்தாலும் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. டெத் கார்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு முடிவு இருந்தால் தான் அதில் இன்னொரு தொடக்கம் வரும். டெத் அப்படின்னா மரணம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்வதற்கான ஒரு கார்டு தான் அது. உங்களை குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இந்த எம்பரஸ் ஒரு வளமையான, செழுமையான ஒரு மாற்றத்தை தான் குறிக்குது. அண்ட் 4 ஆஃப் வாண்ட்ஸ் ஒரு செலப்ரேஷன். உங்களுடைய வீட்டில் திருமணம் நடக்கலாம், அல்லது குழந்தை பிறப்பு, அல்லது ஒரு புது வீடு கட்டி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலம். அண்ட் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகமும் இருக்குது. பதவி உயர்வு, பொருளாதார முன்னேற்றம் உண்டு. பெண்களால் உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கலாம் அல்லது ஒரு லாபம் வரும். இந்த ஸ்கார்பியன் எனர்ஜி உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான ஒரு காலகட்டமும் இது தான். ஸோ ஆல் ஓவராக பார்த்தா உங்களுக்கு இந்த 88 லயன்ஸ் கேட் போர்ட்டலை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். நல்ல மாற்றங்கள் தான். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கங்க. மற்றவங்க குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நாம் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வழியில் நீங்கள் சரியான வழியில் போயிட்டுருக்கிறீங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.